காது குத்தோ கல்யாணமோ இதில் வந்து அரசியல் படம் இருக்காது, அரசியல் கொடி இருக்காது. 68 வயசு நடந்திருக்கு. இதுவரைக்கும் எந்த பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சமானமாக போயிடும். இதில் ஊராட்சி மன்றத்தில் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் எங்கள் வரைக்கும் நாங்கள் வச்சதே கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை அடுத்துள்ள கொம்பூதி கிராமத்தில் கடந்த 3 தலைமுறையாக கட்சிக் கொடி, வேட்பாளர் சின்னம் பொறிக்கப்பட்ட தோரணம், தேர்தல் சுவர் விளம்பரம் இல்லாமல் கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக ஊர் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். கொம்புதி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாலுகா. இதில் வந்து அரசியல் கட்சியே கொடியே எதுவும் இல்லை. எல்லா அரசியல்வாதியும் வருவாங்க, எல்லாருக்கும் வரவேற்பு கொடுப்பாங்க. என்ன அவங்கவுங்க பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. மறுபடியும் வந்து காது குத்தோ கல்யாணமோ இதில் வந்து அரசியல் படம் இருக்காது, அரசியல் கொடி இருக்காது. பொதுவாக சாமி படம் தான் வச்சுருப்பாங்க. போஸ்டரில் வால் போஸ்டர் இதை எதுவுமே ஒட்ட மாட்டாங்க. இங்கே அதான் அப்போ பாரம்பரியமாக அந்த நாளையிலேருந்து இப்போ இது வரைக்கும் இருக்குது, அதே மாதிரி இருக்காங்க. நாங்கள் இப்போவும் அதை தான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கொடியோ போஸ்டோ எதுவுமே வச்சுருக்க மாட்டோம். எங்கள் ஊரில் வந்து 729 ஓட்டு இருக்குது. வாக்காளர் ஜாப்தாப்படி திருப்பலானி ஒன்றியத்தில் கொம்பூதி ஊராட்சியில் 729 ஓட்டு வாக்காளர்கள். அதில் ஒரு 37 ஓட்டு ப்ளஸ் மெஜாரிட்டி ஒரு 729. அதில் டோட்டலாக 729. இது வரைக்கும் அன்ன போஸ்டாக தான் ஊராட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக யார் எது அந்தந்த கட்சிக்காரர்களை வந்து நாடுவாங்க, ஓட்டு கேட்பாங்க. ஆனால் நாங்கள் விவரமாக ஒரு விளம்பரமோ கொடிக்கம்பமோ அந்த கொடியோடைய இதை வெறியா நம்ம வெளியேற்றி எதுவும் பேசுகிறதில்ல. இந்த இருக்கிறோம்ல எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிறதில்ல, சமாதானமாகவே பேசுவோம். ஊரை கெடுத்துடக்கூடாது. நான் ஒரு தவறுதலாக பேசினாலும் ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் கேட்பாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கு. 63 வருஷம் எனக்கு வயசு, 68 நடப்பு. 3/3/57 நான் பிறந்தவன். 68 வயசு நடந்திருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சமானமாக போயிடுவோம். ஒற்றுமையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ளெக்ஸு கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா இளைஞர்கள்லாம் வைப்பாங்களா ஆர்வமாக. மாப்பிள்ளை பொண்ணு தானே, வேறு எதுவும் கட்சி போட எதுலாம் அது அளவு யாரும் வச்சதும் இல்லை, இது வரைக்கும் வைக்கவும் மாட்டாங்க. ஊர் கட்டுப்பாடு தான் சொல்கிறோம், எல்லாமே ஊர் கட்டுப்பாடு. எங்கள் ஊரில் வந்துட்டு இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிகளை கொடி கம்பமாக கட்சி கொடிகளை எதுவுமே இது வரைக்கும் தெருவோரங்களையோ ரோட்டோரங்களோ அங்கே வந்து வச்சதே கிடையாது. ஏன் வைக்கிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் கட்டுப்பாடு ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஒரு கட்சியில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்சி வந்து கொடி வைக்கிறாங்க, அடுத்த ஆள் வந்து நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மச்சான ஒருத்தர் வந்துட்டு ரிலேஷன் வைக்கிறாரு, என் கொடியை திட்டு உன் கொடியை திட்டு நமக்குள்ளே பிரச்சனை வந்துடும். இந்த ஒரு கட்டுப்பாடுக்காக வந்து எனக்கு தெரிய கிட்டத்தட்ட 45 வருஷமாக கொடி கம்பமாக கட்டினது எங்கள் ஊரில் வந்து கிடையவே கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு அரசியல்வாதிகள் வந்துட்டு எல்லா கட்சிக்காரர்களும் எங்கள் ஊரில் வருவாங்க. அது எல்லா கட்சிக்காரர்களுக்கும் வந்துட்டு தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கட்சிக்கு வரப்போ எல்லாரையும் கூப்பிடுவாங்க, எல்லா பேருமே நிற்போம். அதே மாதிரி இன்னொரு கட்சிக்காரர் வர்றப்பவங்க அவங்க வந்து எல்லாரும் கூப்பிடுவாங்க, எல்லாருமே வரவேற்போம், எல்லாருமே நல்லா இது கொடுப்போம். ஆனால் ஓட்டு போடுறது வைக்கிறது அவங்க சுயநலம் தான். இதை வந்து யாருமே வந்து எங்கள் ஊரை பற்றியும் கண்ட்ரோல் பண்ணுறதே கிடையாதுங்க. நாங்கள் அதனால் இன்னமும் வந்துட்டு சட்டம் இதில் ஊராட்சி மன்றத்தில் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் எங்கள் வரைக்கும் நாங்கள் வச்சதே கிடையாது. எங்கள் ஊரில் பார்ப்போம் யார் நல்லா செய்கிறாங்க, இவர் நல்லா செய்வார், நல்லா பண்ணுவார்னா சரிப்பா அவரை வந்து பிரசிடண்டாக வைங்க. அதே மாதிரி ஒரு தரம் பிரசிடண்ட்னா மறுதரம் அவர் வந்து நிற்கிறதுக்கான அனுமதிக்க மாட்டோம். அடுத்தாலும் யார் நல்லா செய்கிறாங்க, இல்லை அவர் நல்லா செய்வார்னு வச்சேன் செய்யலை, இல்லை நாளைக்கு இவர் நல்லா செய்வார்னு சொல்லி அந்த மாதிரி வச்சு தான் வந்து எங்கள் ஊரை வந்து நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒன்றியத்தில் எங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான விஷயம் நாங்களே மேக்ஸிமம் வந்து பண்ணிக்கிறோம். ஆனால் எந்த அரசியலில் வந்து எதுவுமே அதை செய்யுங்க நாங்கள் யார்ட்டி இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது. ஓட்டு கேட்பாங்க, சரி செய்கிறோம்னு சொல்லிட்டு அதை நாங்கள் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயங்களுமே எங்கள் ஊரில் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் எதுவுமே வராத அளவுக்கு நாங்கள் கட்டுப்பாடோட இந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எங்களுடைய வழிவகை பார்த்து இப்போ வர இளைஞர்களும் எங்களை ஃபாலோ பண்ணி தான் வர்றாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் செய்ய போனால் கூட தம்பிங்க வந்து கூப்பிட்டு இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்கோமா, இது ஏப்போ நீங்கள் செய்ய போறியா வேணாம், அப்போ நான் கூப்பிட்டு சொன்னால் கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டு அந்த இதில் அவங்க கேட்டதுனால தான் இன்றைக்கி எனக்கு தெரியும் 45 வருஷத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் எத்தனையோ 20 வயசு எத்தனையோ வந்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு அந்த வேலையை வந்து செய்யாமல் அவங்களும் எங்களோட கோஆப்ரேட் பண்ணி
இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கிறோம். இன்னமும் இந்த ஊர் அதே மாதிரியே இருக்கும்னு நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேங்க. இது சிசிடிவி கேமரான்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து சில விஷயங்கள்லாம் பொருட்கள்லாம் காணாமல் போனது. அப்போ வந்து எங்களோட வெளிநாட்டில் நண்பர்கள் எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து தகவலை சொன்னப்போ அவங்க என்ன சொன்னால் நாங்கள் வந்து ஃபண்ட் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறோம். அப்போ நம்ம ஊரில் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 40 கேமரா கிட்ட வந்து தெருக்கள் ரோட்டு மேலாமல் எல்லாமே வச்சுருக்கிறோம். சில விஷயங்கள் இருந்தால் நம்ம எவ்வளோ பாதுகாத்தாலும் நம்மளை மீறி போகிற வந்து ஒரு 3வது கண்ணா அதெல்லாம் இருக்கணும் அப்படின்றக்காக வந்து நாங்கள் வச்சோம். அதில் வந்து நம்மளுடைய காவல்துறை அதிகாரிலாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எங்களை ஊரை வந்து கொஞ்சம் பாராட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தைங்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க சார்.